أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يسألونك ماذا ينفقون நபியே ஹபீபே உங்களிடத்திலே அவர்கள் கேட்கிறார்கள் எதை செலவு செய்வது என்பதை பற்றி கேட்கிறார். நீங்கள் சொல்லுங்கள், மா அன்ஃபக்தும் மின் கைரின், பொருள்களில் இருந்தும் எதை நீங்கள் செலவு செய்கின்றீர்களோ. கைர்னா நல்ல பொருட்கள். பொதுவாக பொருட்களுக்கும் கைர் என்று சொல்லப்படும். மால் பொருள்களிலிருந்தும் எதை நீங்கள் செலவு செய்கின்றீர்களோ. பரில் வாலிதைனி வல் அக்ரபீன், பெற்றோர்களுக்கு செலவு செய்யுங்கள். வல் அக்ரபீன், உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு செலவு செய்யுங்கள். வல் யதாமா, யதீம்களுக்கு. வல் மசாகீன், இன்னும் ஏழை எளியோர்களுக்கு. வப்னி ஸபீல், பாதையில் அகப்பட்டு கொண்டவர்களுக்கு, பிரயாணிகளுக்கு, பிரயாணத்திலே மாட்டிக்கொண்டவர்களுக்கு, பொருள்களை இழந்தவர்கள், பிரயாணத்தில் மாட்டி பொருள்களை இழந்திருப்பாங்க, அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். ஒமா தஃஅலூ மின் கைரின், நல்காரியங்கள் இருந்தும் எவற்றையெல்லாம் நீங்கள் செய்கின்றீர்களோ. இன்னல்லாஹ பிஹி அலீம், நிச்சயமாக அல்லாஹ் அவற்றை நன்கு அறிந்தவனாக இருக்கிறார். இப்போ அம்ர் பின் ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு என்பவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, யார சொல்ல எனக்கு வயசாயிடுச்சு, நிறைய காசு பணம் இருக்கு, அதை எப்படி செலவு செய்வது, எந்த அளவு எவ்வளவு செலவு செய்யறது, எதை செலவு செய்யறதுன்னு விசாரிச்சாங்க. அப்பா அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை இறக்கி வைத்தார். கேள்வி ரெண்டு கேள்வி, எதை செலவு செய்வது, யாருக்கு செலவு செய்வது. இப்ப இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா ஒரு பதிலை மட்டும் சொல்றான், நீ யாருக்கு செலவழிப்பதில், பெற்றோர்களுக்கு, உறவினர்களுக்கு என்று ஒரு பதில சொல்லப்படுது. பின்னாடி இதே கேள்வி மறுபடியும் அல்லாஹ் தஆலா சொல்லி, யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன் குலில் அஃப்வ, உங்களுடைய அடிப்படை தேவைகளுக்கு போக மிச்சமானதை செலவு செய்யுங்கள். உங்க மனைவி மக்களுடைய தேவைக்கு போக நிச்சயம் இருக்கக்கூடிய பொருள்களை நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அப்ப இந்த இடத்துல வந்து யாருக்கு செலவு செய்தல், அலாமை யுன்ஃபிகூன், யாரின் மீது செலவு செய்வது என்ற கேள்விக்கு இங்கு பதில் சொல்லப்பட்டிருக்கு. இது எதுக்கு மாதா யுன்ஃபிகூன் ஒரு கேள்விக்கு பதில் பொருத்தமா இல்லையே என்ற ஒரு கேள்வி வருது. எதை செலவு செய்வது என்று அவர்கள் கேட்கிறார்கள். குல், நபியை நீங்கள் சொல்லுங்கள், மா அன்ஃபக்தும் மின் கைரின் அப்படின்னு சொல்லி வல் வாலிதைனி வல் அக்ரபீன் வந்திருக்கு என்று கேட்டால் அதற்கு பல வகையில ஜவாப் சொல்றாங்க. கேள்வி ரெண்டு, இங்க ஒரு பதில் வருது, அங்க ஒரு பதில் வருது, இது ஒரு ஜவாபு. இந்த ஒரு கேள்விதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு, இன்னொரு கேள்வி மறைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. சிலர் சொல்றாங்க, ஒரு கேள்வி கேட்கிறாங்க, அந்த கேள்வி அவர்களுக்கு வந்து பொருத்தமானதாக இல்லை, அதை விட முக்கிய தேவையா ஒரு விஷயம் அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னா அவங்க கேட்டதை விட்டு அதுக்கு அவனுக்கு எது தேவையோ அதை சொல்லுவது ஞானம் உள்ளவர்களின் பழக்கம். அவங்க கேட்கறத விட்டுட்டு வேற ஒன்றை கூறுவது. உதாரணமாக இப்ராஹிம் இருக்காரு, இவர் எப்ப பார்த்தாலும் பீடி குடிக்கிறாருன்னு செய்தி எனக்கு வந்திருக்கு. சதா இவர் குடிக்கிறது பீடி தான், எப்ப பார்த்தாலும் காலையில சார்ந்தது. என்கிட்ட வந்து ஒரு நாள் கேட்கிறாரு, எனக்கு இந்த பெப்சி இருக்கு, அது குடிச்சா நல்லதா கேட்டதா அப்படின்னு கேட்கிறாரு. பெப்சி குடிக்கிறாங்களே அது நல்லதா? அதை பதில் சொல்லுது, பீடி குடிக்கிறது தான் கெட்டது. என்ன சொல்றது பதில்? பெப்சி குடிக்கிறது நல்லதா கெட்டதான்னு கேட்கிறாரு. எனக்கு ஏற்கனவே செய்தி வந்திருக்குல்ல, அதுக்கு பெப்சி குடிக்கிறது நல்லதா கெட்டதா, கோலா குடிக்கிறது நல்லதா கெட்டதா, கூல் ட்ரிங்க்ஸ் கேட்கிறாரு, லஸ்ஸி தயிர் போட்டு அடிச்சு கேட்கிற ஏதாவது சம்பந்தமா, ஏதாவது லஸ்ஸி குடிக்கிறது நல்லதா கெட்டதா, அதை பதில் சொல்லாம பீடி குடிக்கிறது தான் உலகத்திலே கெட்டது, அதை முதல்ல நிப்பாட்டியா ஒன்டர் அப்படிங்கிறது. இப்ப கேட்டது ஒண்ணு பதில் ஒண்ணா இருக்குது அப்படின்னா அதுதான் பொருத்தமானது. இதை பத்தி கேட்கிற, ஆனா ஒன்னிடத்துல உண்டானது எதுன்னு எனக்கு தெரியும், அது பதிலாக சொல்லக்கூடாது. அந்த மாதிரி அவர்கள் எதை செலவு செய்வதுன்னு கேட்கிறாங்க. நீ செய்யற செலவு முதல்ல அத்தா அம்மாவுக்கு செய்யுங்க. ஏன்னா அந்த சபையில யாராவதிலும் அல்லது கேட்டவரிடத்திலே எத்தனையோ செலவு செய்வாங்க, தாய் தகப்பனுக்கு உரிய செலவுகள் செய்யாம இருந்திருக்கலாம்.
அது யாருக்கு செலவு செய்யணும்னு முதல்ல சொல்லணும். எதை செலவு செய்யறதுங்கிறத விட, ஏன்னா எதை செலவு செய்யறதுன்னு சொல்லிட்டா யாருக்குன்னு சொல்லாட்டி அப்புறம் கண்டவங்களும் செலவு செய்யக்கூடாது அல்லவா? எனவே யாருக்கு செலவு செய்வது அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ, அப்புறமேல சொல்றேன் எதை எதை செலவு செய்யணும் அப்படிங்கிறத. அப்ப யாருக்கு என்பது முக்கியம், அப்புறம் தான் எதைக்கு, அப்பதான் எதை என்பது இரண்டாவது தான். அதுக்காக அல்லாஹ் தஆலா நீ இரண்டாவது கேட்கிற, ஃபர்ஸ்ட் இதை தெரிஞ்சுக்கோ என்று கூறுகிறான். ஈஸ்வருடைய விளக்கம். இவருடைய விளக்கம் அவங்க கேட்ட கேள்வி ரெண்டு இல்லையா, எதை யாருக்கு, ரெண்டுக்கும் பதில் வந்துருச்சு. அகுல் மா அன்ஃபக்தும் மின் கைர். கைர் என்றால் பொதுவாக பொருள் என்று பொருள். நீங்க பொருளிலிருந்து நிறைய செலவு செய்கின்றீர்கள். இன்னொரு அர்த்தமும் அதில் இருக்கு. கயிறு நல்ல பொருள்கள்னு அர்த்தம். கயிறு நல்லதுன்னு அர்த்தம் இல்லையா, ஷர் அல்ல கயிறான. அப்ப நல்ல பொருள்கள் இருந்தும் எதை நீங்கள் செலவு செய்கின்றீர்களோ, அப்ப எதை செலவு செய்யணும்னாக்கா கயிறான செலவு செய்யும், ஷர்ர செலவு செய்யாது. எது தீமை தருமோ, இப்ப நீ இட்லி வாங்கி சாப்பிட்டா அழுகி போய் துர்நாற்றம் எடுத்து தூக்கி போடுற கண்டிஷன் வச்சு முசாபர் கொடுத்துட்றது. அது ஏற்கனவே அழுகி அப்படியே பூசா முடித்து போய் இந்த சாணம் கெட்டு போயிடுச்சு, இது திண்டா இனிமேல் பேதி தான் ஆகும். உடனே அதை கொண்டு போய் முசாபருக்கு இறக்கப்பட்டு கொடுத்துட்றது. இது ஷர். அது கயிறு எப்படி ஆகும்? அது நல்ல வஸ்துக்களை கொடுக்கணும். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீ விரும்புவதை செலவு செய்யும் வரை நன்மைகளை அடைய முடியாதுன்றான். அப்போ கயிறானது இருக்கும் எதை செலவு செய்கிறீர்களோ அது அப்படின்னு அர்த்தம் வச்சா, கயிறுக்கு பொதுவா மால் பொருள் அப்படின்னு அர்த்தம் வைக்கிறாங்க. அப்படி வச்சா நீங்கள் பொருளிலிருந்தும் எதை செலவு செய்கின்றீர்களோ அதை முதல்ல வாப்பா அம்மா கொடு. தாய் தந்தைகளுக்கு செலவு செய்ய, அவர்கள் வறுமையில் இருக்கும்போது நீ நண்படியா அவங்க பட்டினி கிடக்க நீ பஞ்சனையில் துயிலாதே, அவங்களுக்கு கூட. இப்ப தாய் தந்தை வசதியா இருக்கிறாங்க, உன்னை விட வசதியா இருக்கிறாங்க, அவர்களுக்கு அன்றாட தேவைகளுக்கோ மற்ற எல்லாத்துக்குமோ காசு பணம் வருது. இப்ப நீ உன்னுடைய தேவை மற்றவர்களுக்கு கூட. அப்படி தாய் தந்தையர்களுக்கு எல்லா விதமாக வசதி வாய்ப்பு இருந்தாலும் கூட என்ன பை, அவங்களுக்கு காசு பணம் இருக்குது, எல்லாமே உன்னை விட அதிகமாக அவங்களுக்கு வருமானம் வருது, எல்லாமே இருக்குது, சொந்த வீடு இருக்கு, வசதி இருக்கு, நீ தான் கஷ்டப்படுற. இப்ப தாய் தந்தை கொடுக்கறது கடமை இல்லை, பரல் அல்ல, புரிஞ்சுங்களா? ஆனாலும் அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக நீ அப்ப எப்ப போகும்போது அன்பளிப்புகள் வாங்கி கொண்டு, வருஷத்துக்கு ஒரு சேலை, இது பெருநாக்கு ஒரு சேலை, அதுக்கு ஒரு சேலை, அத்தாவுக்கு ஒரு தச்சு, ஒரு கைலி, அப்போ போகும்போது அம்மாவுக்கு ஒரு சாமானம், வீட்டு சாமானம், அவங்களுக்கு ஒரு புலங்கர சாமானம், ஒரு கேக்கு, ஹல்வா, இதெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்களோட துவா வாங்கிக்கிறது நல்லது. அவனுக்கு வல்ல அக்ரபி, தாய் தந்தைக்கு அடுத்தது உறவினர்கள், தாய் தந்தை வரை வழி உறவினர்கள். வல்யதாமா, அதுக்கடுத்தது எத்தீம்கள், ஊரில் எத்தனையோ அனாதைகள், தாய் தந்தை இழந்தவர்கள். வல் மசாக்கீன், அடுத்தடுத்து ஏழைகள். வப்னி ஸபீல், இன்னும் வழிபோக்கர்கள், இவர்களுக்கெல்லாம் கொடுங்க. வமா தஃஅலூ மின் கைரின், நீங்க நல்ல விஷயங்கள் இருந்தும் எதையெல்லாம் செய்கின்றீர்களோ, சின்னதா இருக்கட்டும் பெருசா இருக்கட்டும், இன்னல்லாஹ் பிஹி அலீம், நிச்சயமா அல்லாஹ் அதை நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். நிச்சயமா அல்லாஹ் அவங்களுக்கு கூலி கொடுப்பான். அவைகளுக்கு ஒரு சின்ன விஷயம் செஞ்சாலும் அல்லாஹ் தாலா மறக்க மாட்டான். 10 பைசா கொடுத்தாலும் அல்லாஹ் தாலா அது நற்கூலி கொடுப்பான், உலகத்திலையும் ஆகிரத்திலையும். அடுத்தது كتب عليكم القتال وهو كره لكم وعسى أن تكرهوا شيئا وهو خير لكم وعسى أن تحبوا شيئا وهو شر لكم والله يعلم وأنتم لا تعلمون. كتب عليكم, உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது القتال, மார்க்கத்துக்காக வேண்டி போர் செய்வது, இஸ்லாமிய மார்க்கத்தை காப்பதற்காக வேண்டி, இஅலாவு கலிமத்தில்லா, அல்லாஹ்வுடைய கலிமாவை உயர்த்துவதற்காக வேண்டி போரிடுவது உங்கள் மீது விதியாக்கப்பட்டிருக்கிறது, கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இஸ்லாத்தை அழிப்பதற்காக எதிரிகள் வந்தால் அவர்களோடு போரிட்டு
அவர்களை நம்ம முன்கூட்டி அழித்து இஸ்லாத்தை காப்பாற்றுவது ஒவ்வொருவர் மீதும் கடமையாக இருக்கிறது. அந்த மாதிரி சந்தர்ப்பம் வந்தா தயங்கக்கூடாது. முண்டாட்டி இருக்காலே, பிள்ளை இருக்காலே, கடையை போய் நாளைக்கு திறக்கிறது இதெல்லாம் யோசிச்சுட்டு கூடாது, இறங்கிட வேண்டியதுதான். குத்திபா அலைக்கும் கிதால், போர் செய்வது உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. வஹுவ குர்ஹுல் லக்கும், அது உங்களுக்கு வெறுப்பாக இருக்கும் நிலையிலேயும் சிரமமாக இருக்கும் நிலையிலேயும். ஏன்னா போருக்கு போயிட்டா ஒன்று உயிர் சேதம், கெட்டு போனாலும் போயிடுவோம், அல்லது வெட்டு குத்து காயங்கள் உடலில் ஏற்படும். அப்படி செத்து போயிட்டா பொண்டாட்டி பிள்ளை நிலைமை, காயங்கள் ஏற்பட்டு விட்டா அதுக்கு பின்னாடி நடமாட முடியாது, வீட்டு வேலைகள் செய்ய முடியாது. இந்த மாதிரிலாம் பல விதமான கஷ்டங்களை யோசித்து மனசு உங்க போருக்கு போக வேணாம்னு சொல்லி தடுக்கும். அப்படி இருந்தும் கூட போர் செய்வதுதான் உங்களுக்கு நல்லதாக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அசான் அக்ரஹு ஷையன் ஹுவ கைருல் லக்கும், நீங்கள் ஒரு வஸ்துவை வெறுக்கலாம், அது உங்களுக்கு ஒரு வேலை கைராக இருக்கலாம். அசான் துஹிப்பு ஷையன் ஹுவ ஷர்ருல் லக்கும், சில விஷயங்களை நீங்கள் நேசிக்கலாம், அது உங்களுக்கு தீமையாக இருக்கும். இந்த அல்லாஹ் தஆலா பொதுவான ஒரு செய்தியை சொல்லிட்டான். ஆனா கைரோ ஷர்ரோ என் கையில் இருக்கு, எது நல்லது கெட்டதுன்னு உனக்கே அறியக்கூடிய ஆற்றல் உனக்கே கிடையாது. அதனால நான் சொன்னதுல கயிறு இருக்குன்னு விளங்கிக்கோ, அல்லாஹ் சொன்னதுல ரசூல் சொன்னதுல கயிறு இருக்குன்னு விளங்கிக்கோ. இல்லையே அது அப்படின்னு தெரியலையேன்னு யோசிக்காத. அல்லாஹ் ரசூல் தடுத்ததுல ஷர்ரு இருக்குன்னு விளங்கிக்கோ. ஏன்னா அல்லாஹ் ரசூல் சொல்ல, அல்லாஹும் ரசூலும் வட்டி தடுத்துட்டாங்க, ஏன் வட்டியில ரொம்ப நல்லது தானே இருக்கு அப்படின்னு நினைக்காத, அஞ்சா அழிஞ்சு போயிடுவோம். அதே மாதிரி மது குடிக்க வேணாம்னு தடுத்துட்டாங்க, மது குடிச்சா உடம்புக்கு சத்து வருது அப்படின்னு நினைக்காத. அந்த போய் சத்தும் வரும், மொத்தும் வரும், முதுகுல போட்டு குத்தும் வரும். அதனால வேணாம், அல்லா ரசூல் தடுத்தா தடுத்துதான். உனக்கு தெரியாத கயிறு என்ன ஷர் என்ன. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி அல்லாஹ் மக்ஃபிர்லி வக்ஃதர்லி, எனக்காக நீ கயிறை தேர்ந்தெடுப்பாயாக, எனக்கு கயிறை தருவாயாக அல்லாஹ்ட்ட கேட்டுக்குங்க. அல்லாஹ் அல்ஹிம்னி ருஷ்தி வஅய்தினி மின் ஷர்ரி நஃப்ஸி, அல்லாஹ்ட்ட கேட்டுக்குங்க. எது சரியான வழியோ எனக்கு நீ காட்டிக் கொடு, என் நஃப்ஸின் தீமைகளை விட்டு என்னை பாதுகாத்துக்கொள். அல்லாஹ்ட்ட துஆ கேட்டுக்குங்க. அல்லாட்ட கயிறை தேடுங்கிறாங்க சொல்லாச்சு. அது மாதிரி இஸ்திகாரா செஞ்சுங்க அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம இன்னி அஸ்தகீருக பிஇல்மிக வ அஸ்தக்திருக பிகுத்ரதிக வ அஸ்அலுக மின் ஃபضلிகல் அஸீம். ஐவா இந்த துஆவை சொல்லிக்கறாங்க. யா அல்லாஹ் உன்னுடைய கயிறானதை உன்கிட்ட கேட்கிறேன், உன்னுடைய அஸ்தகீருக பிஇல்மிக, இந்த இல்மில் இருந்தும் உன் குதிரத்தை கொண்டு சக்தி தருமாறு நான் வேண்டுகிறேன். உன்னுடைய மிக பெரும் ஃபதுலை உன்னிட்ட கேட்கிறேன், உன் பிச்சையை கருணையை உன்கிட்ட கேட்கிறேன். தெரியுமில்ல, தெரியாதா? மனப்பாடம் பண்ணுங்க பை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு அத்தஹியாத்து தொழுகையுடைய சூறாக்களை ஞாபகப்படுத்தி கொடுப்பது போல, எங்கள் குர்ஆனுடைய சூறாக்களை ஞாபகப்படுத்தி கொடுப்பது போல இஸ்திகாரா துவாவையும் ஞாபகப்படுத்தி கொடுத்தாங்க அப்படின்னு சஹாபாக்கள் சொல்றாங்க. ஏன்னா இஸ்திகாரா துவா ஓதிட்டு ஒரு காரியத்தில் இறங்குனீங்க, நிச்சயமா வீணா போக மாட்டீங்க. மா ஹாப மனிஸ்தகார, யார் அல்லாஹ்விடம் இஸ்திகாரா செய்கிறார்களோ அவர்கள் வீணா போனதில்லை, இந்த காரியம் நிச்சயமா வெற்றியா தான் ஆகும். அல்லாஹ்ட்ட இஸ்திகாரா தேட ஒரு பொண்ணு கேட்டு வர்றாங்க சிராஜ் பைக்கு, கட்டலாமா வேணாமா, அல்லாஹ்ட்ட இஸ்திகாரா செய்றீங்க. இந்த துவா தான், அல்லாஹும்ம இன்னி அஸ்தகீருக பிஇல்மிக தொழுதுட்டு இந்த துவா ஓதணும். வஅஸ்தக்திருக பிகுத்ரதிக வஅஸ்அலுக மின் ஃபضلிகல் அலீம். அல்லாஹும்ம அன்த தஅலமு வலா நஅலமு, நீ அறிவாய் நாங்கள் அறியோம். இன் குன்த தஅலமு அன்ன ஹாதல் அம்ர கைருன் லீ ஃபீ தீனி வ மஆஷி வ ஆகிபத்தி அம்ரி, என் தீனிலேயும் என் வாழ்க்கையிலேயும் என் மறுமையிலேயும் இந்த காரியம் நல்லதென்று நீ அறிவாயானால் ஃபக்திர்ஹு லீ சும்ம பாரிக் லீ ஃபீ, எனக்கு அதை வசப்படுத்தி கொடுப்பாயாக.
அது எனக்கு பரக்கத்து செய்வாயா. பைன் குந்த தாளமும் அன்னஹாலம்பர ஷர்ருல்லி, இந்த காரியம் எனக்கு தீமை என்று நீ கருதுவாயானால், தீனி மாஷி வாக்கிபத் அம்ரி, என் தீனிலும் என் வாழ்விலும் மறுமையிலும் நல்லது இல்லை என்று நீ கருதுவாயானால், பஸ்ரிஃபு அன்னி, அதை என்னை விட்டும் அந்த காரியத்தை தடுத்து விடு. பஸ்ரிஃபுனி அனுஹு, அந்த காரியத்தை விட்டும் என்னை தடுத்து விடு. குதிரலியல் ஹைர ஹைசுக்கான, எங்கிருந்தாலும் ஹைரானதை கொண்டு வந்து எனக்கு வசப்படுத்தி கொடு. சும்மா அருளி நீவிகி, பின்பு நீ கொடுக்கும் அந்த ஹைரை கொண்டு நான் திருப்திப்படுவதற்கு எனக்கு தௌஃபீக் செய். இதுவா ஓத சொல்லி கற்றுக் கொடுத்தாங்க சொல்லதான். இது 2 ரக்காத் தொழுது ஓதணும். 3 வாரங்கள் ஓத சொல்றாங்க. ஓதனா அல்லாஹ் தஆலா எது செய்யறவங்க காட்டிடுவான் அவங்களுக்கு. அல்லாஹ் மஹதினி வ சத்திதினி வ காரிபினி, இறைவா எனக்கு நேராக்கியவை, எனக்கு ஹிதாயத்தை, நேரான பாதையில் செல்ல தௌஃபீக் செய். வ காரிபினி, நேரு பாதைக்கு ஒட்டி நடக்க தௌஃபீக் செய். இந்த துஆவையும் கேட்க சொல்லியிருக்காங்க. சார் இதெல்லாம் இன்ஸ்டன்ட் இஸ்திகாரா, உடனடியாக இஸ்திகாரா செய்யணும். கடையில் போய் ஒரு துணி எடுக்க போற, இங்கே 2 ரக்காத் தொழுது இஸ்திகாரா செஞ்சுட்டு இருக்க முடியாது, கூட்ட நெரிசல்ல. யாரெல்லாம் எந்த துணியும் தெரியல, ரெண்டுமே நல்லா இருக்கு. உடனே அல்லாஹ் மஃபிர்லி வக்தர்லி, அல்லது அல்லாஹ் மஹதினி வசத்தினி வகாரிபினி, அல்லாஹ் அல்ஹிம்னி ருஷ்தி வஅஇதினி மின் ஷர்ரி நஃப்ஸி. இந்த துஆலாம் ஓதிக்கலாம், இன்ஸ்டன்ட் துஆ. எதுவுமே அரபி தெரியலையா, வாப்பாடமா தமிழ்லேயே சொல்லி, யாரெல்லாம் எது செய்யணும் எனக்கு தெரியாது, நான் முட்டாப்பேல் நீலே சொல்லிட்ட அதுவும் ஜஹூலான்ட்டு. நீ சமீவின் அலீமினி, அதனால எது நல்லதோ எனக்கு நல்லது நீயே எடுத்துக்கூடல. யூ வில் செலக்ட், ஐ குட் நாட் செலக்ட் த பெஸ்ட், therefore you will select me for the best thing. நீ எனக்கு செலக்ட் பண்ணி கொடு. அவன்கிட்ட ஒப்படைச்சு பாருங்க. மா காப மனிஸ்தகார, இஸ்திகாரா அல்லாட்டு நன்மையை தேடி அந்த காரியம் செஞ்சா அவன் ஒரு காலம் வீணா போனதில்லை, நஷ்டம் அடைஞ்சதில்லைன்ட்டாங்க சொல்லாது. ஒரு ஹதீஸ்ல வருது, ஒருத்தன் அல்லாட்டு இஸ்திகாரா செஞ்சான், அல்லாஹ் அவனுக்கு ஒன்று கொடுத்தான். பார்க்கும்போது அவனுக்கு அது பிடிக்கல, என்னடா இதை போய் எல்லாம் கொடுத்துருக்குறானே, இது அவ்வளோ பெஸ்டா இல்லையே, மூதேவி கொண்டாட்டியாக அல்லாட்ட துவா செஞ்சு தானே கட்டணும், கடைசியில பார்த்தா எருவ மாடு மாதிரில இருக்கிறாங்க அப்படின்னு நினைப்ப ஆரம்பத்துல. ஆனா பின்னாடி அல்லாஹ் தஆலா அவனுக்கு காட்டியே தீருவான். அவன் கொடுத்ததுதான் கயிறு என்பதை மௌத்துக்குள்ள அல்லாஹ் காட்டிடுவான். என்னங்க பை, எல்லாட்ட கேட்டு வாங்கியிருக்கிற, ஆனா நிச்சயமா அல்லாஹ் அவனுக்கு காட்டிடுவான். அவன் கொடுத்ததுதான் கயிறா இருக்கும் கடைசியில பார்த்தா. நல்லா சொல்றான், அசான் தக்ரஹு ஷையன், நீங்கள் ஒரு வஸ்துவை வெறுப்பீர்கள், அது உங்களுக்கு கயிறா இருக்கும். அப்ப எது கயிறு ஷர்ன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு கூட உங்களுக்கு அகல் கிடையாது. ஆகூல் கெட்டவர்கள் நீங்க எல்லாமே, அகல் இல்லாதவர்கள். நான் சொன்னது கயிறா இருக்கும் எடுத்துக்கங்க, வேண்டாம்னு சொல்றது ஷர்ரா இருக்கும் விட்டுருங்க. இன்னும் உங்களுக்கு இது செய்யுமா கண்ணு, இது செய்ய வேணாமா அப்படின்னு நான் சொல்றது உங்க மேல உள்ள கோபத்துல சொல்லுவேன், இல்ல உங்க மேல உள்ள வருத்தத்துல நீ கஷ்டப்படணும் நான் சொல்லுவேன். அம்மா குழந்தைக்கு அறிவுரை சொல்லி இதெல்லாம் செய்யுமா இதெல்லாம் செய்யக்கூடாதுமா அப்படின்னு சொன்னா அது நல்லா இருக்குமா தீயதா இருக்குமா? நல்லதான் இருக்கா. அப்ப அல்லாஹ் நான் படைச்சேன், நான் 70 தாயோட கருணையான நான் சொல்றேன், அதுதான் கயிறுன்னு எடுத்துக்கோ. போர் செய்யறது கயிறு, நீ என்ன சாவடிச்சு உனைய கப்பல் கொண்டு வைக்கணும்னு எனக்கு என்ன ஆசையா? நீ சண்டையிட்டால் வெற்றி பெற்றால் மார்க்கத்தை உயர்த்தினாய் கனிமத்தும் கிடைக்கும். நீ போர்ல தோல்வி அடைந்தால் அல்லாட்ட பெரும் கூலி கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும், ஷஹாதுடைய அந்தஸ்து கிடைக்கும். இது அதனால எப்பயும் எதுவுமே கயிறு தான் உனக்கு, எதுவுமே ஷர்ரு இல்லை. மார்க்கத்தின் பார்க்க போர் புரிவது என்னன்னா பெரும் பெரும் சூஃபியாக்களும் மார்க்க போரில் பங்கெடுத்து ஷஹீதாகி இருக்கிறாங்க.
அது இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு 1000 அடிமைகள் இருந்தாங்களாம். 1000 பேர் வீட்டில் வச்சுட்டு இவங்க சண்டைக்கு போயிட்டாங்க. அவங்கெல்லாம் போய் அவங்கள அமைச்சிட்டு இவங்க வீட்டில் உட்காரலாம்ல, இவங்களே நேரடியாக சண்டைக்கு போயிட்டாங்க, போய் ஷஹீதா போனாங்க. ஒவ்வொரு சஹாபியுடைய வரலாறும் கேளுங்க. வீட்டில் சொகுசு வாழ்க்கை விரும்பல, அவங்க சண்டையில் தான் தன் வாழ்நாளே கழிச்சாங்க. மதினால கிளம்பி 10 வருஷம் 15 வருஷம் சுத்திட்டு இருந்தாங்க வெளியில. சண்டையிலே வாழ்க்கையை கழிச்சாங்க. அப்படி அவங்க சண்டையிட்டு வாழ்க்கையை கழித்திருக்காவிட்டால் இஸ்லாம் அழிஞ்சு போயிருக்கு. எப்பயோ ரோமர்களும் பாரசீகர்களும் இஸ்லாத்தை அழிப்பதற்காக வேண்டிய முனைந்து நின்றார்கள். ஒவ்வொருத்தருடைய படையும் இஸ்லாமிய படைகளை 100 மடங்கு, ஜெயிக்கவே முடியாது அவர்களை. அந்த மாதிரியான வல்லரசுகளாக 1000 வருஷம் யாருமே அவங்களை ஜெயிக்க முடியல. அந்த மாதிரி வல்லரசுகளாக வாழ்ந்தார்கள் பெரும் படையணிகளோடு. அல்லாஹ் தஆலா அவர்களை விட முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுத்தார். அப்போ போர் உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது, அது உங்களுக்கு வெறுப்பாக இருப்பினும் சரியே. ஏன் நீங்கள் ஒன்றை வெறுப்பீர்கள், அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். நீங்கள் ஒன்றை விரும்புவீர்கள், அது உங்களுக்கு கெட்டதாக இருக்கும். அல்லாஹ் யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். எது நல்லது என்பதை அல்லாஹ் தான் அறிவான், நீங்கள் அறிய மாட்டீர்கள். அடுத்தது யஸஅலூனக அன் ஷஹரில் ஹராம். ஷஹருல் ஹராம் புனிதமிகு மாதங்களை பற்றி உங்களிடத்திலே கேட்கிறார்கள். கிதாலின் ஃபீ அன் கிதாலின் ஃபீஹி, அதிலே போர் புரிவது சரியா என்று அந்த காஃபிர்கள் உங்களிடத்தில் சர்ச்சை செய்கிறார்கள். குல் கிதாலுன் ஃபீஹி கபீர், நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஆம் அதில் சண்டையிடுவது என்னவோ பெரும் விஷயம்தான், பெரும் தவறு என்று சொல்கிறாய், நீ தெரிந்து போகட்டும். ஆனால் அல்லாஹ்வுடைய தீனை விட்டு மக்களை நீ தடுக்கிறாயே, அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறாயே, மஸ்ஜிதுல் ஹராமுக்கு போக விடாமல் அல்ல மக்களை தடுக்கிறாயே, அங்கிருந்து அந்த மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து அந்த மக்களை வெளியாக்கி துரத்தினாயே, இதெல்லாம் அல்லாஹ் இடத்திலே மிக கொடூரமானது பாவத்தால். ஏனென்றால் குழப்பம் என்பது கொலையை விட கொடூரமானது அப்படிங்கிற அல்லாஹ் தஆலா. அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா காஃபிர்கள் ஒரு குழுவினர்கள் மக்காவுக்கு நிறைய பொருள்களை எடுத்துச் செல்கிறார்கள். அதை கொண்டு போர் தயாரிப்புகளை செய்து முஸ்லிமியர்களுக்கு எதிராக திரும்புவார்கள். எனவே அவர்களை தடுத்து நிறுத்தி வரும்படி, அவர்களை தடுக்கும்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குழுவினரை அமைச்சாங்க. சரியத்துன்னு சொல்றது, கலந்து கொள்ளாத போர்களுக்கு சரியத்துன்னு சொல்றது. அதற்கு அப்துல்லா பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தலைவராக நியமித்து அமைச்சு வச்சாங்க. அவங்க போய் அவர்களுக்கு மட்டும் கைகளை பேர்பட்டு போச்சு. இப்னுல் ஹலரமி என்பவரை கொலை செய்து விட்டார்கள். அம்ர் இப்னு ஹலரமி அப்படின்னு அவரை இந்த முஸ்லிம்கள் கொலை செய்து விட்டார்கள். கொலை நடந்தது ஜமாதுல் ஆஹிருடைய கடைசி நாள். அதுக்கடுத்தது ரஜபு நாள் பிறந்தது இல்லையா, ஜமாதுல் ஆஹிர் ரஜபு. அப்ப கடைசி நாள்ல கொலை செஞ்சுட்டாங்க. உடனே மக்களுக்கு மத்தியில் ரஜபில் கொலை செஞ்சதாக பரவிருச்சு. ரஜபானா எந்த கொலை கொள்ளை எதுவுமே செய்யக்கூடாது அரபிகள்ல, அது கொடூரமான குற்றமாக கருதப்பட்டது அவர்கள். இந்த முஹர்ரம், ரஜபு, துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், இந்த 4 மாசம் ஷஹருல் ஹராம். இந்த 4 மாசமும் அவங்களோட புனிதமிகு மாதங்கள். இதுல சண்டை போடுவது, சத்துரவு செய்வது, எதிரி கூட வீட்டுக்கு வந்தா அவனை விருந்து உபசரித்து 3 நாள் தங்க வச்சு சோறு போட்டு விருந்து அன்பளிப்பெல்லாம் கொடுத்து சந்தோஷமா முத்தம் கொடுத்து அனுப்புவாங்க. இன்னும் 2 நாள் தான் இருக்கு இந்த ஷஹருல் ஹராம் முடியுறதுக்கு. அடுத்த நாள் முஹர்ரம் முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, சஃபர் ஆரம்பிச்சு சண்டை 2 நாள் இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி இருந்தா கூட கொஞ்சிக்குவாங்க. இப்ப நாளைக்கு முஹர்ரம் ஆரம்பிக்குது, ஊருக்கு போயிருப்பா,
வேணா சண்டைக்கு போகிற மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லி அமைஞ்சது. முஹர்ரம் ஆரம்பிச்சோன்னா துரத்துச்சு வெட்டுவாங்க அவங்களே. நேற்று வரைக்கும் வெட்டிட்டு இருப்பாங்க. ரஜப் பிறந்துடும், காலையில் சண்டை நடந்திருக்கும். நைட் ரஜப் பிறந்த உடனே தப்புக்கு சண்டை நிப்பாட்டிவிட்டு ஒருத்தவங்க முத்தம் கொடுத்துக்குவாங்க. கட்டி பிடிச்சி இவங்க அவனுக்கு சோறாக்கி போடுவான், அவனுக்கு மருந்து போடுவாங்க, இவனுக்கு மருந்து போடுவானுங்க. இந்த மாதிரி ஒரு பழக்கம் அவங்ககிட்ட. இந்த மாதிரி ஒரு ரஜப்லே கொலை செஞ்சுட்டாங்களே என்று மக்களுக்கு மத்தியில் ஒரு பெரும் புரளி கிளம்பி விட்டது. பெரும் குற்றம் செய்து விட்டார் முதல்ல அப்படின்னு சொல்லி, தேவையில்லாம அப்படின்னு. இவங்க செஞ்ச ஜமாதுல் ஆஹிர்ல நடந்தது அந்த சண்டை என்று சிலருடைய கருத்து. சிலர் கருதுகிறார்கள் இல்ல அந்த சென்றவர்கள் இருக்கிறார்களே அவங்கதான் இத ஜமாதுல் ஆஹிர் நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா ரஜபு தான் கொலை நடந்தது, ரஜபுல தான் சண்டை நடந்தது, ரஜபுல தான் நடந்துச்சு. ரஜப் பிறந்துருச்சு, அதனாலதான் எல்லாம் பேசுற மாதிரி ஆயிடுச்சு. அவங்க ஜமாதுல் ஆஹிர் நினைச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சிலருடைய விளக்கம் இப்படி எழுதுறாங்க. இன்னும் சில முஃபஸ்ஸீர்கள் பார்த்தோன்னா இதுலயே ஆச்சரியம் நிறைய போடுறாங்க. இது முஹர்ரம் பிறந்துருச்சுன்னு இவங்களுக்கும் தெரியும். ஆனா வந்த சண்டை விட்டுட்டு வரக்கூடாது, காசு பொருள்லாம் விட்டு வரக்கூடாதுன்னு இருக்காங்க வேண்டி அவங்க தெரிஞ்சே சண்டையிட்டார்கள். முஹர்ரம் பிறந்துச்சுன்னு தெரிஞ்சு கூட சண்டையிட்டார்கள் என்று வந்திருக்கு. இதெல்லாம் மக்கள் இவ்வாறு முஹர்ரம்ல சண்டையிட்டார்கள் ரொம்ப பெருசா பேசிக்கிட்டாங்க. உடனே நல்ல ஆயத்தறிக்கை வச்சான், ஷஹருல் ஹராம், ஷஹருல் ஹராமை பற்றி நபியை உங்களிடம் கேட்கிறார்கள். கிதாலின் பி, அதிலே போர் செய்வதை பற்றி, அது ஜாயிஸாது, ஏன் இந்த மாதிரி ஒரு பெரும் குற்றத்தை செய்தீர்கள் நபி இவ்வாறு செய்துவிட்டார் என்று மக்கள் பெருசாக பேசிக் கொள்கிறார்கள். நபியை நீங்க சொல்லுங்கள், கிதாலின் பி கபீர், ஆமாம் அதில் போர் செய்வது பெருசுதான், பெரிய குற்றம் தான் உன் கருத்துப்படி. சத்துன் சபீலில்லாஹி, நீ செய்த அட்டகாசம் கம்மியா? அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு மக்களை தடுக்குதல், ஈமான் கொள்ள விடாமல் மக்களை குஃபரின் பக்கம் இழுக்குதல், குஃபரும் பிஹி, அந்த அல்லாஹ்வுடன் இணை குஃபர் செய்வது, வல் மஸ்ஜிதில் ஹராம் வசத்துன் அனில் மஸ்ஜிதில் ஹராம் அர்த்தம். சபீலில்லாஹ் அதுக்கு மஸ்ஜிதுல் ஹராமுக்கு செல்ல விடாத மக்களை தடுக்குதல், வணக்க வழிபாடுகளுக்கும் தடுக்குதல். இஹ்ராஜு அஹ்லிஹி மின்ஹு, அந்த அஹ்லே ஹரம்களில் அங்கிருந்தவர்களை, மக்காவாசிகளை அங்கிருந்து மதீனாவுக்கு துரத்தியது. இவர்கள் எல்லாம் அக்பரு, இந்த எல்லா இடத்திலும் மிக பெரும் குற்றங்களாயிருக்கும். வல் ஃபித்னத்து அக்பரு மினல் கத்ல், ஃபித்னாக்கள் குழப்பங்கள், மக்களுக்கு மத்தியில் குழப்பம் விளைவிக்குதல், ஷிர்க் குஃப்ர் போன்றவைகளை பரப்புதல் கொலையைக்கான கொடூரமானது. வலா யஸாலூன யுகாத்திலூனக்கும், இந்த காபிர்கள் நபியை உங்களிடம் சண்டையிட்டுக் கொண்டே இருப்பார்கள். ஹத்தா யருத்தூக்கும் மன் தீனிக்கும், உங்கள் மார்க்கத்தை விட்டும் உங்களை திருப்பும் வரையிலும் உங்களிடத்தில் போரிட்டுக் கொண்டே இருப்பார்கள். அதுதான் அவங்களுடைய நோக்கம். அதனால விடாதீங்க. இனிஸ்தா, அப்படி ஒருவேளை அவர்கள் சக்தி பெற்றிருந்தால் உங்களை திருப்பி விடத்தான் முயற்சி செய்வார்கள். ஆனா அவன் சக்தி பெறல. ஒரு மூமினை கூட உண்மையான மூமினை காப்பிராக்க முடியல. அவன் எர்த்ததில் மின்கும் மந்தீனி, உங்கள யார் தனது மார்க்கத்தை விட்டும் மாறிவிடுவாரோ, பையமுத் ஒவ்வொரு காபிரும், இன்னும் அவர் காபிராவிற்கு நிலையிலேயே மரணித்து விடுவாரோ, உலாய்க்கு ஹபித்த தாமாலும், அவர்களுடைய நற்காரியங்கள் எல்லாமே வீணாகி போய்விடும். துனியா வல்லாஹிரா, உலகிலும் மறுமையிலும். உலாய்க்கு அஸ்ஹாபுன் நாரி ஹும் ஃபீஹா ஹாலிதூன், அவர்கள் தான் நரகவாசிகளாக இருக்கும். இன்னும் நரகத்தில் அவர்கள் நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள். காபிரா மூத்தா போனா அது வரைக்கும் செஞ்ச அமல் எல்லாம் பார்த்து, அப்போ யார் மார்க்கத்தை விட்டு மாறி மூத்தாகி விடுகிறாரோ காபிராக, அவருடைய அமல்கள் தான் பாத்திலா போயிருதுன்னு சொன்ன ஷாஃபி இமாம் சொல்றாங்க. அப்போ ஒருத்தன் காபிர் ஆயிட்டான், உடனே அவனுடைய அமல் எல்லாம் பாத்தில் ஆயிராது. அதனால திரும்ப ஒருத்தன் முஸ்லீம் ஆயிட்டான் அப்படின்னா அவன் செஞ்ச அமலை திரும்ப செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உதாரணமாக ஒருத்தன் ஹஜ்ஜி செஞ்சுட்டான் பை, அதுக்கு பின்னாடி காபிரா போயிட்டான், அவுது பில்லாஹ், மறுபடியும் முஸ்லீம் ஆயிட்டான். ஒரு ஹஜ்ஜி செஞ்சிருக்கான்ல, அந்த ஹஜ்ஜி திரும்ப செய்யணுமா? அந்த பாத்திலா போயிருச்சு, திரும்ப செய்யணுமா அப்படின்னா ஷாஃபி இமாம் செய்ய தேவையில்லைங்கிறாங்க, ஹனஃபி இமாம் செய்யணுங்கிறாங்க.
ஏன்னா குஃபர்லாம் எல்லா அமலும் பாத்திலா போயிரு. அதுக்கு முன் செஞ்ச எல்லா அமலையும் குஃபர் பாத்திலாக்கிறது. அது என்ன இல்லை, அந்த அமலை திரும்ப செய்யணும், ஹஜ்ஜுக்கு திரும்ப போகணுங்கிறாங்க. உலாயிக அஸ்ஹாபுன் நாரி ஹும் ஃபீஹா காலிதூன், அவர்கள் நரகவாசிகளாக இருக்கும் நரகில் நிரந்தரமாக இருப்பார்கள். இன்னல்லதீன ஆமனூ வல்லதீன ஹாஜரு வஜாஹது ஃபீ ஸபீலில்லாஹி உலாயிக யர்ஜூன ரஹ்மத்தல்லாஹி வல்லாஹு கஃபூருர் ரஹீம். நிச்சயமாக யார் ஈமான் கொண்டார்களோ, அதாவது அந்த சரீரத்தில் கூட போனாங்க இல்லையா, அவங்க போய் வெட்டினாங்க, அல்லாஹ் தஆலா அவரும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். அந்த மாதிரி ஷஹருல் ஹராம்ல வெட்டினாங்க, அது தப்புன்னு எல்லாம் பேசிக்கிட்டாங்க. அல்லாஹ் தஆலா அவங்க தப்பு இல்லைன்னு சொல்லிட்டான் அல்லாஹ் தஆலா. ஆனாலும் அவங்க மனசுல தப்பு இல்லைன்னு நல்லா சொல்லிட்டான், சரி, ஆனால் நாங்கள் போனதுக்கு சவாப் கிடைக்குமா அப்படின்னு ஒரு மனசுல ஒரு எண்ணம் இருந்துச்சு. அதுக்காக எல்லா ஆயத்தில் இருக்குன்னா அது ஒன்றும் வீணாகாது. உங்க சவாப் நிச்சயமா போய் சண்டையிட்டதுக்குரிய சவாப் நிச்சயமா கிடைக்கும். இன்னல்லதீன ஆமனு, யார் ஈமான் கொண்டார்களோ, வல்லதீன ஹாஜரு, இன்னும் யார் தனது சொந்த ஊரை விட்டும் வெளியேறினார்களோ, வஜாஹது ஃபீ ஸபீலில்லாஹி, அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்தார்களோ, உலாயிக யர்ஜூன ரஹ்மத்தல்லாஹி, அவர்கள் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை ஆதரவு வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் தஆலா மன்னிப்பவனாகவும் கருணையாளனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கி வைத்தார்.